நம்ம இன்றைக்கி பீன்ஸ் பொரியல் செய்யணும். பீன்ஸ் தட்டை பீன்ஸ் எடுத்து ஒரு 1/2 கிலோ பச்சை மிளகா, ஒரு 3 பச்சை மிளகா எடுத்து வெட்டி வச்சுக்கிறேன். தக்காளி பழம் ஒரு தக்காளி பழம், வெங்காயம் ஒரு 1 வெங்காயம், 2 காஞ்ச மிளகாய் தூள், மஞ்சள் தூள், காஞ்ச மிளகாய். இது திட்டமான எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கிறோம், சீரகம் சேர்த்துக்கிறோம், காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறோம், கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கிறோம், பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறோம், வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறோம், தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம். வெட்டி வச்ச பீன்ஸாக நம்ம சேர்த்துக்கலாம். சுத்தமாக உப்பு போட்டுக்கலாம். நான் இதில் தண்ணி ஆட் பண்ணல. ஆனால் என்ன பண்ணுறேன்னா இதில் கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நம்ம கொஞ்சம் குக் பண்ண மூடி போட்டு அப்படியே விடலாம். சொன்னேம்மா அது இல்லைங்க, ஏன்னா அந்த காயை அலசி வச்சேன்ல, இந்த காயை அலசி வச்சிருக்குள்ள அப்படியே போட்டாங்க, ஈரமாக போட்டேன். உங்களுக்கு வேணுன்னா என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றாதீங்க, தண்ணி கொஞ்சம் லைட்டாக தெளிச்சிக்கிங்க. 2 நிமிஷம் கழித்து இப்போ திறந்து மறுபடியும் அதை கிண்டுங்க. நீங்கள் உப்பு பார்த்துங்க, உப்பு சரி பார்த்துங்க, காரம் சரி பார்த்துங்க. கொஞ்சம் தேங்காய் ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் திருவி போடணும். நாங்கள் கொஞ்சம் தேங்காய் போட்டு கிண்டிடலாம். நல்லா பீன்ஸ் வந்துடுது. வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள்.